தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 2 3 நாளாவே கொஞ்சம் வேலை அதிக நாள் தான் தொடர்ந்து வீடியோ கொடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அளவுகள் சீரீஸ். அதாவது வந்து இதற்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 30 இன்ச் டேப் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்தா அந்த அளவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அளவுகளுக்கு கழுத்து உயரத்துக்கு ஏற்ப எப்படி சோல்டர் அளவு வைக்கிறது அப்படிங்கிற வீடியோவை கிட்டத்தட்ட 2 அல்லது 3 வீடியோவை போட்டிருப்பேன். பட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவா உங்களுக்கு வந்து டேப் வச்சு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் 32 இன்ச் இருந்தா உங்களுக்கு பிளவுஸோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அளவுகளாகவும் எழுதி அதை வந்து நான் சொல்லியிருக்கேன். அதை கேட்ட போல அந்த அளவு கேட்ட போல கழுத்து உயரத்துக்கு ஏற்ப சோல்டர் அளவு எப்படி வைக்கிறது அண்ட் மார்பு சுற்றளவு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல ஒரே வீடியோல முழுமையா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை முழுமையா பார்க்கும்போது நீங்க 32 இன்ச் டேப் மெஷர்மெண்ட் இருக்கக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து உயரத்துக்கு ஏற்ப சோல்டர் மற்றும் ஆம்கால் அளவு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உண்மையில ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்க யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருந்தாலும் பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அல்லது 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்கு. உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து மறக்காம அனுப்பி வைங்க. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க, அட்டன் பண்ண முடியாது. சாரி அபவுட் தட். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மைட் அண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், 32 இன்ச்சு நீங்கள் டேப் அளவு எடுக்கும்போது நார்மலாக வைக்கக்கூடிய மார்பு சுற்றளவு 2 இன்ச்சு சேர்த்து 34 இன்ச்சு வரும். அதை எடுத்துக்கோங்க. ஸோ இதற்குண்டான விளக்கங்கள் நீங்கள் வந்து டிராயிங் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெளிவாக புரியும். இது வந்து பொதுப்படையான அளவுகள் மட்டுமே சொல்கிறேன், கேளுங்க. 34 இன்ச் மார்பு சுற்றளவு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு இடுப்பு சுற்றளவு 27 அல்லது 28 வரைக்கும் வரலாம். உயரம் வந்து ப்ளவுஸோட உயரம் 13லேருந்து 13 வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். உங்களோட உயரத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதே போல் ப்ளவுஸோட முன் உயரம் 12 இன்ச்லேருந்து 12 இன்ச்சு வரைக்கும் வரலாம். ஸோ உங்களுக்கு சோல்டர் அளவு 14 இன்ச்சு வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கும். இதுவே கை நீளம் 10 இன்ச்சு கை நீளம் வரும்போது கை சுற்றளவு உங்களுக்கு 9 இன்ச்சு வரும். அதுவே 6 இன்ச்சு நீங்கள் கை நீளம் வச்சிங்கன்னா 10 இன்ச்சு உங்களுக்கு வந்து கை சுற்றளவு வரும். ஓகே, இந்த அளவுக்கு ஆம்கோல் சுற்றளவு 14 அல்லது 14.5 இன்ச் உங்களுக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு வரலாம். ஸோ இதில் வந்து இந்த ப்ளவுஸுக்கு முன்கழுத்தோட உயரம் 6 இன்ச்சு வச்சுக்கலாம். தேவைக்கேற்ப கூட்டி குறைச்சிக்கோங்க. பின்கழுத்தோட உயரம் 8 அல்லது 8.5 9 இன்ச்சு வரைக்கும் வரலாம். ஸோ இதில் வந்து ஆம்கோல் சுற்றளவு நம்ம பேக் தட்டில் வைக்கக்கூடிய ஆம்கோல் அளவு 5.5 இன்ச் ஆம்கோல் அளவு வந்து நம்ம வைக்கணும். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு டாட்டோட அளவு 1.25லேருந்து பிடிமான அளவு 2.25 இன்ச்சுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட டாட்டோட உயரத்துக்கு உண்டான அளவு. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுகள் உங்களுக்கு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதோ நீங்கள் மறக்காமல் வந்து எழுதி வச்சு குறிப்பெடுத்து வச்சு இந்த அளவு வந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. இப்போ நார்மலாக 32 சைஸ் நீங்கள் வந்து டேப்பில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இப்போது பாடி மெஷர்மெண்ட் கலந்து நம்ம கழுத்து உயரத்துக்கு ஏற்ப ஷோல்டர் அளவு வைக்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் கழுத்து உயரத்துக்கு மட்டும் ஷோல்டர் அளவுக்கு கழுத்து உயரத்துக்கு ஏற்ப ஷோல்டர் அளவு மட்டும் கிடையாது. இந்த ப்ளவுஸையே முழுமையான ஒரு ப்ளவுஸை உங்களுக்கு வந்து மார்க்கிங் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ பிகினர்ஸாக இருக்கக்கூடியவங்க இதே அளவு நீங்கள் வந்து உங்களுடைய அளவு இருந்தால் இந்த அளவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இந்த வீடியோவை கவனமாக முழுமையாக பாருங்கள். பேசிக்காக ஒரு ப்ளவுஸுக்கு தேவையானது கீழே பிடிமானத்துக்கு 3/4 இன்ச். ஸோ நார்மலாக உள்ள அளவு, அதாவது சாதா ப்ளவுஸ் இருந்தால் சரி தான், அல்லது லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான், 3/4 இன்ச் அளவுக்கு வந்து விட்டுக்கலாம். ஸோ இதே அளவு வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் அல்லது 1 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து துணி அதிகமாக விடும்போது நம்ம வந்து எப்போவுமே ப்ளவுஸில் வந்து பேக் தட்டு அடித்து தான் திருப்புவோம். ஸோ அப்படி திருப்பும் போது இடுப்பு லூஸ், சில பேர் வரக்கூடிய அந்த இடுப்பு லூஸ், இடுப்பு தூக்கக்கூடிய விஷயம்,
இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு சைஸில் வந்து க்ரீப்னஸ் இல்லாதனால தான் அந்த மாதிரி வருது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி 3/4 இன்ச் அல்லது 1 இன்ச் அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பட்டி கொடுத்து அடிச்சு திருப்புங்க. அப்போ தான் உங்கள் ப்ளவுஸ் வந்து நல்லா வந்து அமையும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன வந்து செய்வனோ அதை தான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அதை தான் இப்பயும் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளவுஸோட உயரம் நார்மலாக 32 இன்ச். நீங்கள் வந்து டேப் மென்ஷன் பண்ணி எடுத்தீங்கன்னா இவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட உயரம் 13லேருந்து 13.5 வரைக்கும் வந்து ப்ளவுஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போ 13 இன்ச்சு ப்ளவுஸ் உயரம், 13.5 இன்ச்சு தேவைப்படுறவங்க 14 இன்ச்சு வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச், அதாவது ப்ளவுஸோட உயரம் ரெடி உயரம் 13.5 இன்ச்சு கணக்கு வச்சு ப்ளவுஸ் அவ்வளோ வைக்கிறேன். ப்ளவுஸோட உயரம் 13.5 இன்ச் அப்படிங்கும்போது பிடிமானத்தோடு சேர்த்து 1/2 இன்ச்சு ஸ்பேஸ் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 14 இன்ச் ப்ளவுஸ் உயரம் வரும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 அல்லது 8.5 அல்லது 9 இன்ச்சு வரைக்கும் கழுத்து உயரம் வைக்கலாம். நான் அதிகமாக போடக்கூடியவங்களை சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ 9 இன்ச்சுக்கு நான் கழுத்து உயரம் வைக்கிறேன். ஸோ கழுத்து உயரம் இப்படி வைக்கும்போது 9 இன்ச்சு கழுத்து உயரத்துக்கு 2 இன்ச்சு அளவு மார்பு சுற்றளவு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ 32 இன்ச் நீங்கள் மார்பு சுற்றளவுனா உங்களுக்கு வந்து 4ல் 1 பாகம் 8 இன்ச்சு வரும். நான் வந்து 2 இன்ச்சு சேர்த்துக்கிறேன், 34 இன்ச் சேர்த்துக்கிறேன். 34 இன்ச் அப்படிங்கும்போது 4ல் 1 பாகம் 8.5 இன்ச்சு வரும். பாருங்க, 8.5 இன்ச்சு வைக்கிறேன். உள்ள பிடிமானத்துக்கு 1.5 இன்ச்சு வைக்கிறேன், ஓகேங்களா? இது பிளவுஸோட கீழ்பாகம். இதுவே பிளவுஸோட மேல் பாகத்திலையும் பாருங்க 8.5 இன்ச், ஓகே. அண்ட் பிடிமானத்துக்கு உள்ள 1.5 இன்ச். இந்த அளவுக்கு பிளவுஸோட அமைப்பு வந்து வேணும். இப்போ பிளவுஸோட உயரம் 13.5 அப்படிங்கிறதுனால பிடிமானத்தோடு சேர்த்து 14 இன்ச்சு பிளவுஸ் உயரம். பாருங்க, நம்ம இந்த இடத்துல என்ன அளவு வைக்கிறோமோ அதுவே நம்ம பிளவுஸோட அமைப்புக்கு ஏற்றாற் போல இங்கேயும் வந்து நம்ம அளவு வைக்கணும், ஓகே. இப்போ இந்த இடத்த நம்ம வந்து மார்ஜின் பண்ணிக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி மார்ஜின் பண்ணிக்கிறது, இந்த மார்ஜினுக்கு உள்ளதான் நம்ம பிளவுஸுக்கு உண்டான அளவுகள் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கழுத்து உயரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து மாற்றி எடுக்கணும், ஓகேங்களா? இப்போ இந்த அளவை ஃபுல்லாக மார்ஜின் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அளவுக்கு 32 இன்ச் மார்பு சுற்றல் கொண்ட ஒரு பிளவுஸுக்கு கழுத்தோட உயரம் 9 இன்ச். இந்த அளவுக்கு 2 இன்ச்சு நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். இப்படி நம்ம கழுத்தோட உயரம் 9 இன்ச் நம்ம வந்து கழுத்து உயரம் வைக்கும்போது 9 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஷோல்டர் கண்டிப்பாக பாருங்க, இவங்களுக்கு ஷோல்டரோட அளவு கண்டிப்பாக 14 இன்ச்சு வரைக்கும் வரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஷோல்டர் அளவு நான் வந்து பாருங்க இந்த உயரத்துக்கு 9 இன்ச்சு கழுத்து உயரத்துக்கு நான் பாருங்க 5.5 இன்ச்சு வைக்கிறேன், ஓகேங்களா? 5.5 இன்ச்சு வைக்கிறேன். 5.5 இன்ச்சு வச்சு கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு வைக்கிறேன், ஓகேங்களா? இந்த அளவு கண்டிப்பாக வேணும். இந்த கழுத்து உயரத்துக்கு இப்படி ஷோல்டர் வச்சா தான் ஷோல்டர் வந்து கீழே இறங்காம கரெக்டாக வந்து ஆம்கோல் ஃபிட்டிங் வரும். அதனால இந்த அளவு வைக்கிறேன். இந்த கழுத்து உள்ளவங்க இந்த ஷோல்டர் அளவை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கழுத்தோட அகலம் மேலே 2.5 இன்ச்சு வைக்கிறேன். இதுவே கீழே வந்து பாருங்க கழுத்தோட அகலம் 2.25 வைக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இதை வந்து மார்ஜின் வச்சுக்கலாம். நம்ம என்னதான் பிளவுஸ்ல கழுத்தோட உயரம் ஒரே மாதிரி வச்சாலும் கழுத்தோட அகலம் மேலே இருக்கிறத விட கீழே வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா பிளவுஸோட கழுத்தோட அமைப்பு ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ மார்ஜின் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு இது. இப்போ ஷோல்டர் அளவு வச்சாச்சு, கழுத்தகலம் வச்சாச்சு, கீழே வைக்கக்கூடிய அளவு வச்சாச்சு. இந்த அளவுக்கு நம்ம ஆம்கோல் அளவு எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிற டவுட் வரும் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஆம்கோல் அளவு பேக் கட்டில் வரக்கூடிய ஆம்கோல் அளவு பாருங்க. ஸோ இவங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு கண்டிப்பாக ஆம்கோல் சுற்றளவு 14லேருந்து 14.5 வரைக்கும் வரும். ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து அளவுகள் மாறுபடும். இப்போ இவங்களுக்கு ஆம்கோல் இந்த பேக் தட்டில் வைக்கக்கூடிய அளவு 5.5 இன்ச் வைக்கிறேன், ஓகே. பாருங்க 5.5 இன்ச். இதை வந்து இப்போ ஒரு நிமிஷம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அளவு இந்த ஆம்கோல் சுற்றளவு லூஸ் இல்லாமல் வரணும்னா ஷோல்டர் அளவு நம்ம என்ன வைக்கிறோமோ அதே அளவு இந்த ஆம்கோல் அளவு வைக்கும் போதும் இதே இடத்துலயும் வைக்கணும். ஸோ அதனால பாருங்க 5.5 இன்ச் வச்சிருக்கணும். அதே போல கீழையும் 5.5 இன்ச்,
ஓகேங்களா. இப்போ இதை நம்ம மார்ஜின் வச்சுக்கலாம் இந்த மாதிரி. இந்த அளவு கரெக்டா வச்சா தான் இந்த இடத்துல லூஸ் வராம இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம பேசிக்கா வைக்கக்கூடிய 1.5 இன்ச் கரெக்டா இந்த விளிம்பு நடுப்பகுதி வருது பாத்தீங்களா, நடுப்பகுதி கிட்ட பாருங்க கரெக்டா இந்த இடத்துல வச்சு 1.5 இன்ச் ஸ்பேஸ். ஓகேங்களா. இப்போ 1.5 இன்ச் ஸ்பேஸ நம்ம வந்து எப்படி டிராயிங் பண்றோம் பாருங்க. இந்த அளவு வச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து கீழே இப்படி டிராயிங். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டிராயிங் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ இந்த அளவு டிராயிங் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சுற்றளவு, ஆம்கோல் ரவுண்ட் 14 அல்லது 14.5 வரும் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இவங்களுக்கு ஷோல்டர் அளவு பிடிமானம் போக 14.5 இன்ச்சு வருமானு பார்த்துக்கணும். ஸோ ஷோல்டர் பிடிமானம் போக தான் ஆம்கோல் சுற்றளவு அளக்கணும். இப்போ பிடிமான அளவு 1/4 இன்ச் பாயிண்ட் அளவுக்கு நம்ம மார்ஜின் வச்சுட்டோம். இதை இப்போ மார்ஜின் வச்சுக்கலாம். ஓகே. இப்போ 14 அல்லது 14.5 கண்டிப்பா வரும். ஓகே, செக் பண்ணி பார்த்துடலாமா. இப்போ பாருங்க கரெக்டா விளிம்பு கரெக்டா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம். இதுல இருந்து பாருங்க இப்படியே சுற்றளவு எடுக்கணும். கரெக்டா 14.5 இன்ச் வருது. ஓகேங்களா. 14.5 இன்ச் எக்ஸாக்ட்லியே வருது. ஸோ இந்த ஷோல்டர் அளவு, இந்த கழுத்து அகலம், இந்த கழுத்து உயரம், இதற்கு இப்படி ஆம்கோல் அளவு வச்சா கண்டிப்பா 14.5 இன்ச் உங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவுக்கு இந்த அமைப்பு பர்ஃபெக்டா வந்து உங்களுக்கு வந்து அமையும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ கழுத்து உயரமா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க. இந்த அளவு நான் முதல்ல சொன்ன மாதிரி பாருங்க, கழுத்தோட உயரம் 8 அல்லது 8.5, 9, இந்த 3 அளவுக்குமே இந்த அளவுகள் பொருந்தும். ஓகேங்களா. இந்த 3 அளவுக்குமே இந்த ஷோல்டர் அளவு, இந்த ஆம்கோல் அளவு கண்டிப்பா வந்து பொருந்தும். இந்த உடம்பு சுற்றளவும் பொருந்தும். ஓகேங்களா. இப்ப இதற்கு மேல இதே அளவுக்கு நம்ம வைக்கும்போது பாருங்க, இதற்கு இப்போ 7 இருந்து 8க்குள்ள நீங்க கழுத்து உயரம் வைக்கிறீங்க. அதாவது சாரி, இதுல இருந்து 1 இன்ச்சு கம்மியா வச்சுக்கோங்களேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ 8 இன்ச்சு நம்ம மார்ஜின் வச்சிட்டோமா, இதுக்கு இந்த அளவு வைக்கணும் அப்படிங்கிறத நீங்க தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இதுல இருந்து 1 இன்ச்சு கம்மியா 7 இன்ச்சு கழுத்து உயரம் வைக்கிறீங்க. ஓகே. இப்போ 7 இன்ச்சு கழுத்து உயரம் வைக்கும்போது பாருங்க இவங்களுக்கு மார்பு சுற்றளவு பாருங்க 8ல இருந்து 9க்குள்ள மார்பு சுற்றளவு +2 இன்ச்சு வச்சுக்கணும். ஸோ 7 இன்ச்சு வைக்கும்போது பாருங்க +3 இன்ச்சு மார்பு சுற்றளவு அதிகமா வைக்கணும். அளவு எந்த அளவு இருக்கோ அதை விட 3 இன்ச்சு மார்பு சுற்றளவு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க 8.5 இன்ச்சு இருக்குங்களா, 3 இன்ச்சு சேர்த்து வைக்கும்போது 8.25 வச்சு +1.5 இன்ச்சு நீங்க வந்து உள்ள பிடிமானத்துக்கு. ஓகேங்களா. இந்த 7 இன்ச்சு கழுத்து உயரத்துக்கு. ஓகே, 7 இன்ச்சுக்கு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 7 இன்ச்சு இல்லை, நான் 7.5 இன்ச்சு போடுவேன் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த 3 இன்ச்சு அளவுக்கு மார்பு சுற்றளவு போதும். இப்போ இந்த 7 இன்ச்சு நீங்க வந்து கழுத்து உயரம் வைக்கிறீங்கன்னா நீங்க ஷோல்டரோட அளவு இங்க பாருங்க 5.5 இன்ச்சு இங்க இருக்கு இல்லையா, நீங்க 5.5 இன்ச்சுக்கு பதிலா 1/4 இன்ச்சு சேர்த்து 5.25 இன்ச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. இந்த 5.25 வச்சு திரும்பவும் 5.5 இன்ச்சு வச்சு இதுல வந்து நீங்க வந்து இந்த மார்ஜின் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 14.5 இன்ச் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு வரும். எக்ஸாக்ட்லியா வரும். ஓகேங்களா. இதுதான் இப்போ இப்போ இதுல பாருங்க 7 இன்ச்சு கழுத்து உயரம் இருக்கு இல்லையா, இப்போ இதுல இருந்து 1 இன்ச்சு கழுத்து உயரம் கம்மியா நீங்க வைக்கிறீங்க 6 இன்ச். அதாவது இந்த 1 இன்ச்சுங்கிறது 6 இன்ச்சுங்கிறது 6.5 இன்ச்சுக்கும் பொருந்தும். ஓகேங்களா. இப்போ 7 இன்ச்சுங்கிறது 7.5 இன்ச்சுக்கும் பொருந்தும். 6 இன்ச்சுக்கு வைக்கக்கூடிய அளவு நீங்க 6.5 இன்ச்சுக்கும் பொருந்தும். ஓகேங்களா. இப்போ 6.5 இன்ச்சு நீங்க வைக்கும்போது இந்த இடத்துல பாருங்க 2.5 இன்ச்சு கழுத்து வருதுங்களா, 2.5 இன்ச்சு கழுத்து உயரம் கழுத்து அகலம் வரும்போது இந்த இடத்துல நீங்க 2.25 இன்ச் கழுத்து அகலம் வச்சுக்கணும். ஓகேங்களா. 2.25 இன்ச் கழுத்து அகலம் வச்சுக்கணும். இதுவே பாருங்க கழுத்தோட உயரம்
6 இன்ச்சு வரும்போது இந்த இடத்துல நீங்க 3 இன்ச்சு கழுத்து அகலம் வச்சுக்கணும். ஓகேங்களா? நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அகலம் மட்டும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல நீங்க வந்து வேற எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை. அகலம் வரும்போதே பாருங்க, இந்த இடத்துல போது பாருங்க, இதுல இருந்து ஜஸ்ட் இப்படி வந்து இதுல இருந்து உங்களுக்கு கழுத்து அகலம் வந்துடும். ஓகே, எதற்காக இப்படி சொல்றேன்னா, நம்ம கழுத்தோட உயரம் மேல வரும்போது ஷோல்டரோட அகலத்தை கூட்டிக்கணும், கழுத்தோட அகலத்தையும் கூட்டிக்கணும். இதுவே கழுத்தோட உயரம் கீழே வர வர ஷோல்டர் அகலத்தை வந்து குறைச்சிக்கணும், கழுத்தோட அகலத்தையும் குறைச்சிக்கணும். ஓகேங்களா? ஒரு பிளவுஸ்னா இந்த அளவுக்கு பேசிக் எப்படி அப்படிங்கிறத ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ தெளிவா முழுமையா பார்த்தா மட்டுமே அவங்கவுங்க அளவு கேட்ட போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டோம். மார்பு சுற்றளவு எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறத வச்சுட்டோம். ஓகே, இப்போ நான் சொன்ன அளவு இந்த மார்பு சுற்றளவு 6, 6.5, இந்த 7, இந்த 3 அளவுக்குள்ள இந்த கழுத்தளவு நீங்க வச்சீங்கன்னா இந்த மாதிரி கழுத்து அகலம் வைக்கணும். கீழே மேல 2.25, கீழே 3 இன்ச்சு மார்பு சுற்றளவு சேர்த்துக்கணும். புரிஞ்சதுங்களா? இப்போ இதற்கு மேல இங்க பாருங்க, இப்போ நீங்க 4ல இருந்து 5 இன்ச்சுக்குள்ள நீங்க கழுத்து உயர வைக்கிறீங்க அப்படின்னா பாருங்க, 4 இருந்து 5 இன்ச்சுக்குள்ள நீங்க கழுத்து உயரம் வைக்கிறீங்க. ஓகே, இப்போ 4 இன்ச்சு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 4 இன்ச்சு கழுத்து உயரம் வைக்கும்போது நீங்க கழுத்தோட அகலம் மேல 3 இன்ச்சு வச்சுக்கணும். இந்த அளவு நீங்க வைக்கும்போது உங்களுடைய ஷோல்டர் அளவு நீங்க 6 இன்ச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த கழுத்து உயரம் இங்க மேல 3 இன்ச்சு வச்சீங்கன்னா கீழே 3.25 இன்ச்சு வச்சுக்கலாம். அல்லது உங்களுக்கு அகலம் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கழுத்து உயரத்திற்கு இந்த அளவு ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதற்கு மேலையும் நீங்க ஹை நெக் நீங்க பிளவுஸ் நீங்க போடுறீங்க அப்படின்னா இதை தவிர்த்து நீங்க வரக்கூடிய ஒரு அளவு, இந்த பிளவுஸ்ல வரக்கூடிய அளவு பாருங்க. இப்போ நீங்க வந்து 2.5 இன்ச்சுல இருந்து 3 இன்ச்சுக்குள்ள நீங்க கழுத்து வைக்கிறீங்க. இப்போ 2.5 இன்ச்சுனே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 2.5 இன்ச்சுல இருந்து 3 இன்ச். இதற்கு இந்த இன்பிட்வீன் அளவுல வந்து யாரும் கழுத்து அளவு வைக்க மாட்டாங்க. நானே இது வந்து வச்சது கிடையாது. ஹை நெக்னா 2 அல்லது 3 இன்ச்சு தான் வைப்பேன். ஸோ அதனால உங்களுக்கு இதே அளவு சஜஸ்ட் பண்றேன். இப்போ 2ல இருந்து 3 இன்ச்சுக்குள்ள நீங்க கழுத்து நீங்க வந்து உயரம் வைக்கிறீங்கன்னா, கழுத்து உயரம் வைக்கும்போது இங்க பாருங்க, இங்க ஷோல்டர் அளவு நீங்க இங்க 6.5 இன்ச் வைக்கணும். ஓகேங்களா? 6.5 இன்ச் வச்சா தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஷோல்டர் இறங்காம ஷோல்டர் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். இப்படி 6.5 இன்ச் வைக்கும்போது நீங்க மேல கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு போதுமானது. அதே போல கீழையும் மேல 3.25 இன்ச் வச்சுக்கணும். 3.25 வச்சுக்கணும். கீழே உங்களுக்கு அகலம் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுவே 3.25 இன்ச்சு போதும். ஸோ இதை நீங்க வந்து 3.25 இன்ச் வச்சு பாருங்க, இந்த மாதிரி இந்த அளவு இப்படி வரும். ஓகேங்களா? இதுவே 2.5 இது 3 இன்ச்சு வந்தாலும் இதற்கும் அளவு இப்படிதான் வரும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஷோல்டர் அளவு இப்படி வைக்கும்போது இப்போ நீங்க கேட்கலாம், இந்த ஆம்கோல் அளவு எப்படி அண்ணா எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ பாருங்க, 6.5 இன்ச். ஓகே, இந்த கழுத்தோட அகலம் நீங்க வந்து 3.25, இங்கேயும் கீழே வந்து 3.25 வைக்கணும். ஓகே, இப்போ நீங்க இதுல வந்து நீங்க ஹை நெக்கு வந்து ஷோல்டர் வைக்கும்போது நீங்க வந்து நீங்க ஆம்கோல் அளவு வரும் இல்லையா? ஸோ அது எப்படி வைக்கணும் உங்களுக்கு வந்து டவுட்டா இருக்குமா இல்லையா? இப்போ இந்த அளவை இந்த ஒரு சந்தேகத்தை உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன் பாருங்க. இப்போ இதே அளவுல பாருங்க 6.5 இன்ச் நம்ம வச்சிருக்கோமா? நீங்க பாருங்க, 6.5 இன்ச் ஷோல்டர் அளவு வச்சிருக்கோமா? 3.25 இன்ச் நம்ம கழுத்து அகலம் வச்சிருக்கோமா? இப்ப இதுல இருந்து இங்க பாருங்க, ஜஸ்ட் ஷோல்டர் அளவு நம்ம எங்க வச்சிருக்கோமோ அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு 1/2 இன்ச் மட்டும் கிராஸ் பண்ணிக்கணும்.
கிராஸ் பண்ணிக்கணும்னா இந்த கழுத்தோட விளிம்பு எங்க முடியுதோ இதுல இருந்து பாருங்க இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கணும். இது பார்க்கும்போது இந்த அளவெல்லாம் பார்க்காதீங்க. பாருங்க கழுத்தோட அகலம் ஷோல்டர் இப்படிதான் வரும். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இதுல இந்த அளவு நீங்க வந்து ஷோல்டர் அளவு கழுத்து அகலம் வைக்கும்போது நீங்க பாருங்க கழுத்து ஷோல்டர் 6.5 இன்ச், கழுத்து 3.25. ஓகேங்களா? இந்த அளவு வைக்கும்போது நீங்க மார்பு சுற்றளவு எடுத்த அளவை விட 4 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும். பாருங்க பிளஸ் 4 இன்ச். ஓகேங்களா? இந்த 4 இன்ச்சுங்கிறது உங்களுக்கு பாருங்க நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே கிராஸ் கட்டிங், ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் போடுறதுக்குண்டான அளவு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, 2.5 3 4 இந்த 4 இன்ச்சு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கழுத்து உயரம் வைக்கும்போது நீங்க பிளஸ் 4 இன்ச்சு மார்பு சுற்றளவு சேர்க்கணும். இப்போ வந்து நீங்க டேப்ல 32 இன்ச்சு வச்சீங்கன்னா பிளஸ் 4 இன்ச்சு சேர்த்து 36 வைக்கணும். 36 வைக்கும்போது உங்களுக்கு வந்து 4ல் ஒரு பாகம் 9 இன்ச். 9 9 18 18 18 36 வச்சு 36 வச்சுக்கணும். ஓகே, பிளஸ் 1 இன்ச் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க இந்த கழுத்து ஷோல்டர் அளவு இருக்குங்களா, இந்த அளவு இருக்குங்களா, 6 இன்ச் இருக்குங்களா, இதுல இருந்து நீங்க ஆம்கோல் அளவுக்கு 14 இன்ச் நீங்க ஆம்கோல் அளவு வைக்கணும் அப்படின்னா இதுல 6 இன்ச். ஓகேங்களா? இந்த 6 இன்ச்சுக்கு நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா இப்படி மார்ஜின் வச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல ஷோல்டர் அளவு நம்ம என்ன வைக்கிறோமோ அதே அளவு இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். பார்த்துட்டு இப்போ பாருங்க 6.5 இன்ச் இப்படி டிராயிங் பண்ணிக்கணும். இதுல இருந்து பாருங்க ஜஸ்ட் ஒரு 1 இன்ச் அளவுக்கு மட்டுமே போதும். இதுல இருந்து இந்த அளவு எடுத்துக்கலாம். இப்போ நீங்க கேட்கலாம், இப்படி வந்து மொத்தமா சொல்லும் போது எங்களுக்கு வந்து புரியலன்னா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் ஒவ்வொரு கழுத்து உயரத்துக்கு ஏற்ற போல சொல்லியிருக்கேன். அந்த கழுத்து வடிவமைப்பு உள்ளவங்க யார் இதை யூஸ் பண்றீங்களோ தயவு செஞ்சு வீடியோ பேஸ் பண்ணிட்டு அந்த அளவுக்கு ஏற்ற போல நான் சொல்லக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இதுல 14 இன்ச்சு 14 14 இன்ச்சு வருதான்னு சொல்லி பார்த்துடலாமா? இப்ப இதுலயும் பாருங்க மேல ஷோல்டருக்கு பிடிமானத்துக்கு உண்டான அளவு இதுல 14 இன்ச் கரெக்டா வருது. இந்த அளவு நீங்க கழுத்து உயரமா வச்சு போடும்போது ஷோல்டர் அளவு கம்மியா வைக்கும் போது உங்களுக்கு 14.5 இன்ச்சு வந்து உங்களுக்கு தேவைப்படும். இதுவே ஷோல்டர் அதிகமாகவும் கழுத்து உயரமா வச்சு போடும்போது உங்களுக்கு ஆம்கோல் சுற்ற அளவு 14 இருந்தா போதும். ஓகேங்களா? அதனால இந்த அளவுக்கு வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஒரு பேக் தட்டு உங்களோட கழுத்து உயரத்துக்கு ஏற்ப ஷோல்டர் மற்றும் ஆம்கோல் அளவு எப்படி வைக்கணுங்கிறத தெளிவா சொல்லிட்டேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து கை மற்றும் பிளவுஸோட முன்பாகம் நம்ம டிராயிங் பண்ணிக்கலாம். கை டிராயிங் பண்றதுக்கு பாருங்க இதுல கரவசம் இருக்கு பாத்தீங்களா, இத ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல போட்டிருக்கேன். இதுல இந்த மாதிரி டபுளா மடிச்சு போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்படி டபுளா மடிச்சு போட்டுட்டு இதுல கையில வந்து உள்ள பிடிமானத்துக்கு உங்களுக்கு வழக்கம் போல 3/4 இன்ச்சு இருந்தா போதும். இது வந்து வெட்டி தனியாக எடுக்கக்கூடிய அளவு. ஸோ 3/4 இன்ச்சுக்கு நீங்க வந்து மார்ஜின் வச்சுக்கலாம். ஓகே, 3/4 இன்ச். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க கையோட உயரம் உங்களுக்கு 2 அளவுக்கு நான் மார்ஜின் பண்ணி காட்ட போறேன். பேசிக்கா இந்த அளவு வரும்போது 2 அளவு தான் நான் வந்து அதிகமா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணணும் அதை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், கவனமா பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு கை நீளம் 10 இன்ச் நீலக்கை எல்போ ஸ்லீவ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ 10 இன்ச்சுக்கு பதிலாக 10.5 இன்ச் நான் பிடிமானத்தோடு சேர்த்து வைக்கிறேன். ஆப்போசிட் சைட்லையும் 10.5 இன்ச் வச்சுக்கணும். 10.5 இன்ச் நம்ம இங்க கையோட உயரம் வைக்கும்போது இங்க ஆம்கோல் ரவுண்ட் எடுப்போம் பார்த்தீங்களா, அதற்கு நான் 3.25 இன்ச் வச்சுக்கிறேன். சின்ன அளவுங்கிறனால 3.25 இன்ச் போதும். இப்போ இவங்களுக்கு முனிக்கு சுற்றளவு
கை உயரம் 10 இன்ச்சு வரும்போது முனிக்கை சுற்றளவு 9 இன்ச், அதாவது 2ல் 1 பாகம் 4.5 இன்ச் போதும். சில பேருக்கு 4.5 இன்ச் வரலாம், சில பேருக்கு 4.75 வரலாம். இது அவங்கவுங்க உடல் அமைப்பு கேட்டது போல கொஞ்சம் எச்சு கம்மி வந்ததுன்னா நீங்க வந்து மாத்திக்கலாம். ஓகே, இப்போ இங்க 4.5 வைக்கும்போது இங்க பாருங்க, முனிக்கை சுற்றளவை விட இங்க பாருங்க நான் 2 இன்ச் அதிகமா சேர்த்து வைக்கிறேன். இங்க 4.5 வச்சேன், இங்க நான் 6.5 இன்ச் வைக்கிறேன். இப்படி 6.5 இன்ச் நம்ம வச்சாதான் நம்ம வந்து ஆம்கோ சுற்றளவு 14 அல்லது 14.5 இன்ச் எக்ஸாக்ட்லி வந்து எடுக்க முடியும். நான் ஆம்கோ சுற்றளவு கேட்டது போல தான் வரைஞ்சி காட்டுறேன். பேசிக்கா உள்ள அளவு தான் நான் வரைஞ்சி காட்டுறேன். அவங்களுக்கு ஆம்கோ சுற்றளவு எந்த அளவு தேவையோ, அதாவது அதிகமாக இருந்தாலும் சரி தான், கம்மியாக இருந்தாலும் சரி தான், அதற்கேற்றது போல நீங்க வந்து இந்த இடத்த வந்து இப்போ 6.5 வச்சுன்னா 6.25 அல்லது அதிகமாக இருந்துச்சுன்னா 6.25 இந்த மாதிரி வந்து நீங்க மாத்திக்கலாம். ஓகே, இப்போ இதுல 6.5 இன்ச் வச்சிருக்கேன் இல்லையா, கையோட வடிவமைப்புக்கு அதோட முழு வடிவமும் நம்ம வந்து இப்போ டிராயிங் பண்ணிக்கணும். அப்போதான் வந்து டிராயிங் பண்றதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். ஸோ இப்போ இதுல 6.5 இன்ச் வச்சிருக்கோமா, முக்கியமா கையோட ரவுண்ட் எடுக்கிறது கரெக்டா கையோட நடுப்பகுதிக்கு கொஞ்சம் முன்னாடி, அதுதான் அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ 6.5, அதுல பாதி 2ல் 1 பாகம் 3.25. இப்போ 3.25னா இந்த 3.25 இன்ச்ல இருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி நம்ம வந்து கையோட ரவுண்ட் வந்து இப்படி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த 1 இன்ச்சுக்கு முன்னாடி இந்த மாதிரி மார்ஜின் வச்சுக்கிட்டு இதுல இருந்து முன்னாடி பிளவுஸ்ல வரக்கூடிய அந்த கவர் தட்டை எடுத்துக்கணும். ஓகேங்களா, ரொம்பவே ஈஸி மெத்தட் தான். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி இப்போ இதுல நீங்க வந்து இந்த அளவுல வந்து நீங்க நீள கழுத்து உயரமா அதிகமா வச்சும் போடலாம், சின்னதாகவும் வச்சு போடலாம். இப்போ 14.5 இன்ச் வருதான்னு சொல்லி இதுல பாத்துடலாம். ஓகே, இப்போ பாருங்க 6.5 இன்ச் வச்சிருக்கேன்னா 14.5 இன்ச் வருதான்னு சொல்லி பாத்துடலாமா. இப்போ இந்த இடத்துல கரெக்டா பாருங்க, கரெக்டா பாருங்க, நல்லா பாருங்க. டேப் அண்ட் அந்த எப்படி கை வடிவமைப்பு வச்சிருக்கணும் அதுலயே டேப் வைக்கிறேன்னு பாருங்க. நல்ல வடிவமைப்பு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பாருங்க 14.5 இன்ச். ஓகே, இதுல பாருங்க இன்னும் பாருங்க நல்லா 14.5 இன்ச் கரெக்டா வருதுங்களா. இப்போ இதுல நீங்க வந்து ஹைநெக் வச்சு போடுறீங்க, உங்களுக்கு 14 இன்ச் ஆம்கோல் சுற்றளவு இருந்தா போதும் அப்படின்னா இதே தான் பேசிக், வரையக்கூடியது எல்லாமே இதே தான். பட் 14 இன்ச் வரும்போது எந்த இடத்துல 14 இன்ச் வருதோ பாருங்க, 14 இன்ச் எந்த இடத்துல வருதோ அதுல வந்து நீங்க கம்மியா மார்க் பண்ணி அதை வந்து நீங்க கையோட நடுப்பகுதியை வச்சுக்கலாம். ஜஸ்ட் பிடிமானத்துக்கு உண்டான அளவு மட்டும் குறைச்சிக்கலாம். இதை தவிர்த்து நீங்க வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. இப்போ இதுவே சின்ன கை 6 இன்ச் அளவு கை நீளம்னு வச்சுக்கோங்க. 6 இன்ச்சுக்கு பதிலா 6.5 இன்ச் வச்சுக்கலாம். 6.5 இன்ச் வரும்போது இப்போ கை நீளத்தை வந்து டிவைட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நீங்க வந்து பாக்குறது ரொம்ப கஷ்டம். இதே பாருங்க கை நீளம் இப்போ 6.5 இன்ச் வச்சிருக்கேன் இல்லையா, இப்போ நீள கையில கம்மி 4 இன்ச், அதே 4 இன்ச் இங்கேயும் வச்சுக்கோங்க. இது சும்மா கை நீளத்தை உங்களுக்கு கரெக்டா காட்டணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் இது டிராயிங், மற்றபடி வேற எதுவும் இல்லை. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு முனிக்கை சுற்றளவு 10 அல்லது 10.25 அல்லது 10.5 இந்த மாதிரி வரலாம். ஓகேங்களா, நான் 10 இன்ச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் அளவுகள்ல, அதனால வந்து 10 இன்ச்சுக்கே வந்து நான் வந்து மார்ஜின் வைக்கிறேன். பாருங்க, இப்போ பொதுவா நம்ம வைக்கக்கூடிய அளவு முனிக்கை சுற்றளவு சின்ன கையா இருந்தா அந்த அளவு எப்படி மாற்றி வைக்கணுங்கிறத ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதே போல இதுல பாருங்க, கை முனிக்கை சுற்றளவை விட 5, நான் இங்க 1.5 இன்ச் சேர்த்து வச்சிருக்கேன். உங்களுக்கு 14 இன்ச்சு வேணும்னா மட்டும் இந்த 1.5 இன்ச்சு சேர்த்துக்கலாம், அல்லது 14 இன்ச்சு போதும் அப்படின்னா இங்க 5 வைக்கும் போது இங்க 6.25 வச்சுட்டா போதும். ஓகேங்களா, ஆம்கோல் சுற்றளவு கேட்டால் போல இந்த அளவுகளை நீங்க சேர்த்து அல்லது கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லக்கூடியது பேசிக்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றேன். ஓகேங்களா,
இப்போ சின்ன கைக்கு உண்டான அளவு சொல்லிட்டேன். சின்ன கைக்கு அளவை விட 1.25 அல்லது 1.5 வைக்கணும். அதுவே நீல கைக்கு முனிக்கை சுற்றளவை விட 2 இன்ச் சேர்த்து வைக்கணும். இதுதான் பேசிக். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பேக் தட்டு அண்ட் கை எல்லாமே வரைஞ்சது நீங்க பாத்தீங்க. அடுத்து இதே அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட் தட்டை வந்து உங்களுக்கு வரைஞ்சு காட்ட போறேன். இப்போ பாருங்க, பேசிக்கா ஃப்ரண்ட் தட்டு வரைகிறது நம்ம எப்பவும் இந்த கரவசம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த கரவசம் சும்மா உங்களுக்காண்டி இது நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்றேன். நார்மலா பிளவுஸுக்கு கிராஸ் கட்டிங் போடும்போது பாருங்க, இந்த கரவசத்தை நம்ம எந்த பக்கம் நிக்கிறோமோ அந்த நம்ம பக்கம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து கிராஸ், இது நெட்டு, இது குறுக்கு, இந்த ரெண்டுக்கு நடுவில் வரக்கூடியதுதான் கிராஸ். ஓகேங்களா? இப்போ இதுல கிராஸ் நீங்க கட்டிங் பண்ணணும் அப்படின்னா பாருங்க, ரொம்ப சிம்பிள். முதல்ல இப்ப ஷோல்டரோட அளவு, இப்போ உங்களுக்கு வந்து நார்மல் கழுத்துக்கு உண்டான அளவு தான் நான் இதுல சொல்ல போறேன். நீங்க எந்த அளவு நீங்க வந்து பேக் தட்டில் நீங்க வந்து கழுத்து உயரத்துக்கு ஏற்ப வச்சு வெட்டுறீங்களோ அதுதான் வந்து கழுத்தோட உயரம் வரும். அதை நான் சொல்றேன், தெளிவா பாருங்க. இப்போ இந்த பிளவுஸுக்கு முன் உயரம் பாருங்க, ஜஸ்ட் வந்து ஒரு கார்னர் மட்டும் தான் போட்டிருக்கேன். இது வந்து கிராஸ் அப்படிங்கறனால ஜஸ்ட் ஒரு கார்னர் மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுல பாருங்க, இவங்களுக்கு பிளவுஸுக்கு பாருங்க முன் உயரம் 12 அல்லது 12.5 வரலாம். ஓகே, இப்போ நான் வந்து 12 இன்ச்சே வச்சுக்கிறேன். ஓகே, 12 இன்ச்சுக்கு பதிலா 12.5 இன்ச் நான் வந்து இவங்களுக்கு முன் கட்டிங்கோட உயரம் வைக்கிறேன். ஓகே, முன் கட்டிங்கோட உயரம் 12.5 வைக்கும்போது பாருங்க, இது அளவுகள் மட்டும் காட்டுறேன். நான் செய்யக்கூடிய விஷயத்த நீங்க அப்படியே வந்து பேக் தட்டு வெட்டிட்டு அதை மேல போட்டு அப்படியே செய்யுங்க. ஓகே, இப்போ 12.5 இன்ச் நம்ம வச்சுட்டோங்களா? இப்போ இதுல வந்து ஜஸ்ட் ஒரு மார்ஜின் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ இதுதான் நீங்க ஃப்ரண்ட் தட்டு வெட்டுறதுக்கு பேக் தட்டை போடும்போது வரக்கூடிய அளவு இதுதான் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இவங்களுக்கு வந்து கழுத்தோட அகலம் மெயின் முக்கியம். கழுத்தோட அகலம் வந்து நம்ம 2.5 வச்சோம் இல்லையா, 2.25 வச்சோம் இல்லையா, சாரி 2.5 வச்சோம் இல்லையா. 2.5 வைக்கும் போது இங்க பாருங்க, இந்த டேப்பு தான், இந்த ஸ்கேல் தான், இந்த பேக் தட்டு நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா இதுல இருந்து கழுத்தோட அகலம் மேல 2.5 வச்சோம் இல்லையா, இதுதான் 2.5. ஓகே, கழுத்தோட அகலம் இப்படிதான் மார்ஜின் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இவங்களுக்கு 2.5 வரக்கூடிய இடத்துல இவங்களுக்கு முன்கழுத்தோட உயரம் 6 இன்ச் வரலாம், 6 வரலாம், 5.25 அல்லது 6.25. அவங்கவுங்க உடல் அமைப்பு கெட்டது போல நீங்க வந்து மாத்திக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த அளவு கழுத்து அகலமும் வச்சாச்சு. ஸோ பேக் தட்டு இப்போ நான் இந்த ஸ்கேல் எங்க வச்சிருக்கணும், இதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பேக் தட்டு இருக்கு. ஓகே, புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து இப்போ பாருங்க, மேல நம்ம 2.5 இன்ச்சு கழுத்து அகலம் வைக்கும்போது கீழே நம்ம 2.25 இன்ச் தாராளமா முன்கழுத்தோட அகலம் வச்சுக்கலாம். இப்போ இத ஜஸ்ட் மார்ஜின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இத டிராயிங் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம என்னன்னா கொக்கி பீஸ் நம்ம வந்து உள்ள பிடிமானம் கொடுத்தாலும் இந்த ரவுண்ட் நல்லா அழகா வந்து அமையும். அதற்காகத்தான் சொன்னேன். ஓகே, புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல 2.5 இன்ச்சு நம்ம வந்து கழுத்தோட அகலம் சொல்லியிருந்தோம் இல்லையா. நார்மலா 2.5 இன்ச்சு நம்ம கழுத்து அகலம் வைக்கும்போது இவங்களுக்கு வந்து 5.5 இன்ச்சு நம்ம வந்து ஷோல்டர் அகலம் வச்சிருந்தோம். ஓகே, இப்போ நல்லா இந்த ஸ்கேல் தான் பேக் தட்டு போட்டிருக்கோம். 5.5 இன்ச்சு நம்ம வந்து ஷோல்டர் வைக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. பாருங்க, 5.5 இன்ச் ஷோல்டர் அளவு, ஈஸியா ஷோல்டர் அளவு வந்துருச்சு. ஓகே, கவனமா பாருங்க. ஸ்கேல் இருக்கக்கூடிய இடம் தான் நீங்க வந்து பேக் தட்டு வெட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னா இதுதான் அளவு. ஓகே, 5.5 இன்ச். இதுல இருந்து நம்ம வந்து இங்க ஆம்கோல் அளவு 5.5 இன்ச் வச்சிருந்தோம், 5.5 இன்ச். ஓகே, இப்ப ஸ்கேல் இருக்கக்கூடிய பேக் தட்டு இருக்கக்கூடிய அளவு, இதுல இருந்து 5.5 இன்ச். நார்மலா உங்களுக்கு பேக் தட்டை வந்து வெட்டி அதுக்கப்புறமா போட்டு வைக்கக்கூடிய அளவை நான் பேக் தட்டை வெட்டாமலேயே உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஏன்னா எல்லா அளவுகளுக்குமே வந்து வெட்டிட்டு இருந்தோம்னா அது வந்து வேஸ்டா தான் போகும்.
ஒவ்வொரு கழுத்து உயரத்துக்கு ஏற்ப வந்து நம்ம வந்து ஷோல்டர் அளவு வந்து வச்சு வெட்டினோம்னா ஒரே டைம்ல வந்து 10 துணி வெட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். இந்த ஸ்கேல் இருக்கக்கூடிய இடம் தான் பேக் தட்டு இருக்கக்கூடிய இடம். இப்போ இதுல ஆம் வரைஞ்சிக்கலாமா? ஓகே, ஆம் வரைஞ்சாச்சு. இப்போ இதுல வந்து நார்மலா நம்ம வந்து மார்பு சுற்றளவு எவ்வளவு வச்சோம்? மார்பு சுற்றளவு 32 இன்ச்சுக்கு பதிலாக 34 இன்ச் வச்சோம் இல்லையா? ஸோ 34 அப்படிங்கும் போது அதுல பாதி 8.5 இன்ச். ஓகே, 8.5 இன்ச் உள்ள பிரிமாணம் இங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், கீழேயும் வச்சு காட்டிடலாம். 8.5 இன்ச் உள்ள பிரிமாணத்துக்கு 1.5 இன்ச். இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து பேக் தட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. இப்படிதான் இருக்கும். ஓகே, நார்மலா இதுக்கு 1.5 இன்ச் ஸ்பேஸ் வச்சிருந்தோம். 1.5 இன்ச் ஸ்பேஸ் நார்மலா பேக் தட்டு எப்படி அமையுமோ அந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ முன் கட்டிங்கோட உயரம் உங்களுக்கு 12.5 இன்ச் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஓகே, 12 இன்ச்சுக்கு பதிலாக 12.5 இன்ச். இவங்களுக்கு நம்ம வந்து டாட்டோட அளவு 3.5 இன்ச் வச்சா போதும். ஓகே, 3.5 இன்ச். இந்த அளவு எவ்வளவு வைக்கிறோமோ இதே அளவு நம்ம வந்து மேலையும் 3.5 இன்ச் வச்சுக்கணும். இதை வந்து மார்ஜின் போட்டுக்கணும். ஓகே, இப்ப இப்படி வைக்கும்போது இவங்களுக்கு டாட் பிடிக்கக்கூடிய அளவு பாருங்க 1.25 இன்ச் வச்சுக்கணும். 1.25 இன்ச் பிளஸ் இங்கேயும் 1.25 இன்ச். இப்போ இந்த இடத்துல எவ்வளவு இருக்கோ இது ஃப்ரண்டோட அளவு. இதை விட நம்ம இங்க கிராஸ் இவங்களுக்கு 1.5 இன்ச் கம்மி பண்ணுவோம் இல்லையா? இப்போ அந்த 1.5 இன்ச் நம்ம கிராஸ் எடுத்துக்கிறோம். இவங்களுக்கு சைட்ல வரக்கூடிய துணி பாருங்க 4.25 இன்ச் போதும். ஓகே, 4.25 இன்ச் போதும். சைட்ல இருக்கக்கூடிய துணி 12 இன்ச் அவங்களுக்கு டேப் வச்சு எடுக்கும்போது இவங்களுக்கு 4.25 இன்ச் சைட்ல துணி இருந்தா போதும். இப்ப இவங்களுக்கு பாருங்க இப்படி முன் கட்டிங்கோட உயரம் வரைஞ்சிக்கணும். அவ்வளவுதாங்க. இதுல வந்து 4.25 இன்ச் சொல்றேன் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கப் சைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4.25க்கு பதிலா 5 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். சிம்பிளா நீங்க வந்து மாத்திக்கோங்க. இந்த அளவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி 5 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ இவங்களுக்கு டாட்டோட உயரம் 2.25 இன்ச் வச்சுக்கலாம். 2.25 அத மார்ஜின் வச்சுக்கலாம். இதுல இருந்து 1/2 இன்ச்சுக்கு மேல நடு டாட், இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஆம்கோல் டாட். ஓகே, இந்த ஆம்கோல் டாட் இந்த சென்டர் டாட்ல இருந்து 2 இன்ச் அளவு இருக்கணும். பாருங்க 2 இன்ச் அளவு. ஓகே, பிரிமாணம் இது வந்து 1 இன்ச் அளவு. ஓகே, இப்போ இதுல எல்லாமே மார்ஜின் வச்சாச்சு. இவங்களுக்கு இப்போ பாருங்க கையோட ஆம்கோல் அளவு எடுக்கணும் இல்லையா? இப்போ இதுல இருந்து நேரா ஸ்ட்ரெயிட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு கரெக்டா ரவுண்ட் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அதுல இருந்து கரெக்டா 1/2 இன்ச் 6 இன்ச் மட்டுமே ஃபாலோ பண்ணி கவர் தட்டி எடுத்துக்கோங்க. இவங்களுக்கு டாட் பிடிக்கக்கூடிய அளவு பாருங்க 1/4 இன்ச் அளவுக்கு இருந்தா போதும். இதே அளவுக்கு நீங்க வந்து ப்ளவுஸ் தைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் வருது அப்படின்னா பாருங்க ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச். ஓகே, சில பேருக்கு உடம்பு லூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, கொக்கி பீஸ் மாற்ற இடத்துல லூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த நடு டாட் வருதுல இருந்து ஒரு 1/4 இன்ச். இவ்வளவுதாங்க அமைப்பு. ஸோ இதே அளவு தான் நீங்க வைக்க போறீங்க. நீங்க வந்து நான் ஒரு விஷயம் நல்லா சொல்ற, கவனமா கேளுங்க. இப்போ வந்து கழுத்து உயரமா வச்சு பேக் கட்டை வெட்டி போடும்போது வரக்கூடிய அளவு இது எல்லாமே வருது. இதுவே கழுத்து உயரம் வச்சு நீங்க என்ன பேக் கட்டு வெட்டுறீங்களோ அதே அளவு போட்டு நீங்க டிராயிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஆம்கோல் அளவு மாற்ற தேவையில்லை, இந்த உயரம் மற்றும் மாற்ற தேவையில்லை, இந்த சைட்ல வரக்கூடிய அளவு மாற்ற தேவையில்லை, எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஏன்னா எல்லாமே நீங்க வந்து கிராஸ் கட்டிங் தான் போடுறீங்க, எதுவுமே மாற்ற தேவையில்லை. இந்த ஷோல்டர் அளவு நீங்க பேக் கட்டு என்ன வெட்டி எடுக்கிறீங்களோ அதற்கேற்ற போல ஆம்போல் நீங்க வரைஞ்சிக்கோங்க.
ஏன்னா ஆம்கோல் பேக் தட்ல இருந்து வரைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃப்ரண்ட் வந்து ஆம்கோல் ரவுண்ட் வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுவே நீங்க ஃபார் இன்கேஸ் இதே அளவுக்கு நீங்க வந்து நேர் கட்டிங்க போடுறீங்க அப்படின்னா இந்த அளவை அப்படியே வந்து பாருங்க ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கோங்க. நேர் கட்டிங்க போட்டா மட்டும் இது செய்யுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, முன் கட்டிங்கோட உயரத்துக்கு மட்டும் அளந்திருக்கேன். உங்களுக்கு பட்டியோட அளவு தெரியணும் அப்படின்னா ப்ளவுஸோட உயரம் எவ்வளவு சொல்லியிருந்தேன்? 13 சொல்லியிருந்தேன்னா 13 14 பிடிமானத்தோட சேர்த்து. ஓகே, இங்க மேல ஷோல்டர் அளவு சேர்த்து 14, 13 14. பாருங்க, இதை வந்து இப்படி நம்ம கோடு போட்டுக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து பேக் தட்டோட அமைப்பு இருக்கும். இதுல உங்களுக்கு பட்டியோட அளவு பாருங்க, இதுதான் பிடிமான அளவுனா பட்டி வரக்கூடிய அளவு பாருங்க 3.25 இன்ச் பட்டியோட அளவு வருது. நீங்க 3.25னா பிடிமானத்தோட சேர்த்து நீங்க 4.25 இன்ச். ஓகே, 4.25 இன்ச் பட்டியோட அளவு நீங்க வந்து அளவு வச்சுக்கணும் சைட்ல. ஏற்கனவே நான் சொன்னது போல எப்பவுமே ஃப்ரண்ட் தட்டு வெட்டிட்டு இந்த டாட் பிடிச்சு பார்த்துட்டு அதுல இருந்து வரக்கூடியதை அப்படியே நீங்க வந்து கிராஸ் இந்த வளைவு வந்து நீங்க வந்து பட்டி வந்து வெட்டிக்கோங்கன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த முறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து உயரம்னா பாருங்க, சைட்ல எந்த அளவு வருதோ இதை விட ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. பட்டியோட உயரத்தை நீங்க குறைச்சிக்கோங்க, கீழே குறைச்சிக்கோங்க. இந்த வளைவை குறைக்காதீங்க, கீழே குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து அழகா சூப்பரா வந்து அமையும். ஸோ இந்த வீடியோல இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேலும் இதை பற்றின சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த வீடியோல சொன்ன ஒவ்வொரு விஷயம் நான் ரசிச்சு உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா அணுவணுவா வந்து இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ சொன்ன விஷயம் ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். தேவைப்படுறவங்க இந்த வீடியோ சொல்லக்கூடிய இந்த அளவுகளை குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து இப்ப இல்லாட்டாலும் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு தேவைப்படும். இந்த வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு உங்க எல்லாருக்குமே வந்து மிக்க நன்றி. ஸோ இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைபரா பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, ஏன்னு தெரியல. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணுங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் சப்ஸ்கிரைபரா வந்து சேர்ந்திருக்கீங்க. ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள், நீங்க கேட்கக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்காக ஸ்பெஷலா வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது. அதுல வந்து ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணும்போது ஒரு வீடியோ வந்து வரும். அந்த வீடியோவை நீங்க தொட்டு அதுல என்ன சொல்றனோ அதை நீங்க தெளிவா கேட்டுக்கோங்க. இதற்காக வந்து ஜாயின் பட்டன்ல என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரியாம கேக்குறீங்க. ஜாயின் பட்டன்னா ஜாயின் பண்ணும்போது மாசம் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25, 30, 50, 60, 100 இந்த மாதிரி மாசம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதற்குண்டான டீட்டெயில் தான் வந்து அதுல நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்க வந்து நம்ம சேனல் மெம்பரா இருந்தீங்கன்னா, அதாவது நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணும்போது நீங்க வந்து நம்ம சேனல் மெம்பர் ஆயிடுறீங்க. மெம்பரா இருக்கும்போது நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களுக்கு வந்து நீங்க எந்த வீடியோ கேட்டாலும் உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா எல்லாருமே வீடியோ கேட்கறாங்க. எல்லாருக்குமே வந்து என்னோட சொந்த செலவுல பணம் செலவு பண்ணி வீடியோ வந்து போடணும். அது வந்து குடும்ப சூழ்நிலைக்கு எனக்கு வந்து அது வந்து சரியா கட்டுப்படி ஆகாது. என்ன சொல்றது, எனக்கும் ஃபேமிலி இருக்கு, செலவுகள் எல்லாமே இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க கேக்குறீங்க, உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து இது செய்யும் போது அட்லீஸ்ட் எனக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவா நீங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க வந்து ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுல சொன்ன மாதிரி 30 சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இது 46, 48 சைஸ் வரைக்கும் கூட வரலாம். அது வந்து மக்களாக நீங்க என்ன விரும்பி கேட்கறீங்களோ அந்த சைஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பிளவுஸ் அளவுகள் மற்றும் ஷோல்டருக்கு ஏற்ற அளவு கேட்ட போல கழுத்து உயரத்துக்கு ஏற்ப எப்படி ஷோல்டர் வைக்கிறீங்க வீடியோ தொடர்ந்து இந்த சீரீஸ் வந்து வரப்போகுது. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும். இதே போல அடுத்த வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.